சென்னை புறநகர் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்து வரும் நிலையில் அது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்களிடமிருந்தும் வாகன ஓட்டிகளிலிருந்தும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. சுங்கச்சாவடி இருப்பதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கின்றன, வாங்க பார்க்கலாம். ஒருபுறம் தமிழகத்தில் சாலை கட்டமைப்பு வசதிகள் உயர்ந்தாலும் மறுபுறம் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டில் 3 வருடங்களுக்கு முன்பாக 48 சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருந்தன. அதன்பின் 17 சுங்கச்சாவடிகள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போது 65 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலைகளை முறையாக பராமரிக்காமல் கட்டணம் வசூலிப்பது தேவையற்றது என்றும், எனவே தேவையில்லாத சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. ரோடே சரியில்லை. பிளஸ் இங்க இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா ஒரே டிராபிக் ரொம்ப ஸ்லோ. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இது பண்ண முடியாது. இங்க இருந்து நாங்க டெய்லி செங்கல்பட்டு போறோம். இந்த ரோடு பூராவே பள்ளமா தான் இருக்குது. ஒரு இடத்துல கூட ரோடு நல்லா இல்லை. அதான் மெயின். வேஸ்ட் இல்ல, டெய்லி வாங்குற காசு வேஸ்ட். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்தாலும் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தி வருவதாக கூறும் மக்கள் சாலைகளை ஏன் முறையாக பராமரிப்பதில்லை என்று கேள்வி எழுப்புகின்றனர். சிட்டிக்குள்ள சுங்கச்சாவடி இருக்காதுன்னு ஒரு அறிவிப்பு வெளியானது. அது இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தல. அதே மாதிரி 60 கிலோமீட்டருக்கு ஒரு இடம் தான் சுங்கச்சாவடி இருக்கணும்ன்றாங்க. ஆனா அது சரியா முறையா பயன்படுத்தல. ரோட்லாவும் சரியா முறையா சீரமைக்கல. சிட்டியை விட்டு அவுட்ல இருந்தா பரவாயில்ல, சிட்டிக்குள்ளே இருக்கு. சிட்டிக்கு இதே பைபாஸ் மெயினா எல்லாரும் டிராபிக் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படிதான் போறோம். எல்லா மக்களுமே அதிகமா போகக்கூடிய வழி இது. ஆனா இந்த இடத்துல இது தேவையில்லை. அதை நாங்க புறக்கணிக்கிறோம். தமிழகத்திலிருந்து சுங்கச்சாவடிகளை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசு சுங்கச்சாவடி எண்ணிக்கையை அதிகரித்து வருவது வாகன ஓட்டிகளிடையே வேதனை அளிக்கிறது. தமிழகத்தில் உள்ள 60 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை நீக்க வேண்டும். சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வேண்டுகோள் தொடர்ந்து வைத்து வருகின்றன. மத்திய அரசும் மாநில அரசும் என்ன முடிவு செய்ய போகிறது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசுவாவுடன் செய்தியாளர் ஆனந்தன்.